blood is some sort of pain. You caused a permanent stain, which has determined your fate. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமை கிளம்பி செவ்வாய்க்கிழமை நான் ஊருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து ஒரு வேலையுமே செய்யலை, சும்மா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரைட்டு, இன்றைக்கி வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து தண்ணியை வந்து கல்யாண வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து ஆர்டரு. இன்றைக்கி வந்து வீடியோ வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே யார் ரெடியாக இருக்கா தெரியுமா? நம்ம பப்பு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கு. என்னை வேலையே செய்யக்கூடாது, அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துருக்கும். எப்படி போய் படுத்துருக்கு பாருங்களேன், எப்படி படுத்துருக்கு. பப்பு வெளியே வா. ஹலோ, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. நான் வண்டியில் பெட்டி ஏற்றுட்டோம். வேறு எவ்வளோ தூசியாக இருக்குது பாரு. எவ்வளோ தூசி இருக்குது, வெளியே வா. சரிதான். ஏய் வெளியே வா, நான் கொண்டு போகிறேன் தண்ணியா. ஹோய் ஏய் இறங்கல, நான் போக வேணாமா? ஓய் சரி ரைட், அப்போ நீ இருந்துக்கோ, வா போயிட்டு வந்துடலாம். சரியா, நீ வண்டியிலே இரு. இறங்க சொல்லும் போது இறங்கவே இல்லை. இப்போ வந்துட்டு மியாம் மியாம் மியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில், அதாவது பக்கத்து தெருவில் தான். இறக்கி விட்டுட்டு போயிடணும். பப்பு என்ன ஆச்சு, பயமா இருக்கா என்ன உனக்கு? பயப்படு பயப்படு, அப்படிதான். Got a switch in my head, I go from living to dead. You got me seeing all red, now I'm becoming a threat. I fucking heard what you said, I'll make you have some regrets. And no, I never forget, so now you have a few debts. That shit, it needs to be paid, with blood is some sort of pain. You caused a permanent stain, which has determined your fate. I've never seen so clear, I feel the end and it's near. The day of reckoning's here, the sound of deafening fear. You won't die if you try, you just might get a little bit of trouble. உள்ள பாரு. எங்க போ, போமா. அலைசலாங்கம்மா. இல்லையாம்மா, ஒன்றும் சொல்லியா? ஒன்றும் சொல்ல. போமா, பப்பு போலாமா? போமா, வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போகிறோம். டீ குடிச்சு போலாமா? அப்படி என்னடா நீ இன்னும் உங்களுக்கு போலியா? அப்படியா கூட்டிட்டு போறீங்க? ஆமா, தண்ணி அடிக்கிறாங்க கல்யாணத்துக்கு. கரெக்டா எங்காச்சு? ஆமாம், நாளைக்கு வழிமா. நாளைக்கு சாப்பாடு கேரளா, அதுக்காண்டி குட்டிலங்க. சரி பப்போ, சரி கரெக்டா எதிர்த்து போய் எஞ்சியா ஆட்டுக்குட்டி. பப்பு என்ன பண்ற, நீ எங்க இருக்க? ஓய் கீழே படுத்துட்டு. அதாவது எப்போவுமே வந்து இந்த மாதிரி லோடு ஏற்றும் போது ஏறி நிற்குமா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம்.
இன்றைக்கி வந்து கூடவே கூப்பிட்டு போயிருக்கேன்னா இப்போ பாருங்கள் வண்டி திறந்த உடனே இறங்கி ஓடுங்க, இன்னுமே ஏற மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஓடும். இந்தா வந்தாச்சு. காலுக்குள்ளே போகாத, நான் ஆக்சிடென்ட் மிதிக்கும் மேலே ஒன்று தான் மிதிப்பேன் பார்த்துக்க. வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. டோரை திறக்க போகிறேன். திறந்த உடனே எப்படி வெளியே பாஞ்சு ஓடி வருமா. வா பப்போ, ஓய் வா வெளியே வா, வெளியே வந்து இறங்கிடு, இல்லை திரும்ப உடனே கூப்பிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுற, போ வெளியே வா, வெளியே வா, இறங்க போய் இறக்கி விட்டு வந்து தண்ணியை கூட வந்துச்சு. இறங்கு போ, ஓய் இறங்கவும் மனசு வரல. ஆனால் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வண்டிக்குள்ளே இருக்கணும். இந்த சரி நான் வண்டியை ஒதுக்கி விட்றேன் அப்படி. ஆமாம் கூட வருது, போ. சரி பார்ப்போம். பப்பு போகுது. பப்பு இறங்கு, வா இறங்கு. அட நான் அடைச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து என்னாச்சு, மூச்சு முட்டை உனக்கு என்னவும் சும்மா படுக்குது. பாமா இரு ஒன்றும் செய்ய மாட்டேன். கைஸ் லோடு வந்து இறக்கிட்டு வந்தாச்சு. இறக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன வேலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலை வந்து டீ சாப்பிட்றது. சரியா, டீ வந்து காலையில் எழுந்திரிச்சு வேலையாக டீ போட்டுட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் வந்து நான் கிளம்புனேன். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது இப்போ குடிக்கிறதுக்காக. இப்போ அந்த டீயை வந்து சூடு பண்ணி குடிக்க போகிறோம். நேற்று அங்கேருந்து கொண்டு வந்து பேக்கை காலி பண்ணி எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருச்சு, இன்னும் எடுத்தே வைக்கல. ரைட்டு, அடுத்து முக்கியமான வேலை என்ன தெரியுமா, டீ குடிச்சதுக்கப்புறமா துணி துவைக்கணும். பாருங்க, நேற்று போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கழட்டி இந்த பக்கம் போட்டாச்சு, அங்கே பேக்லேருந்து துணி எடுத்து வச்சாச்சு. ரைட், இப்போது டீ கொஞ்சம் இருக்கா, இதை சூடு பண்ணி மட்டும் குடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப சூடெலாம் இருக்கக்கூடாது. பாத்திரங்கள் வேறு தேய்க்கணும். சியர்ஸ். மார்னிங் டீ, அதாவது மார்னிங் டீயில் வந்து செகண்ட் டீ தான் வந்து இந்த டீ. My energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to. துணி முக்கி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு துவைச்சி எடுத்துட்டு அப்படியே வந்து குளியல் போட்டு, இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருக்குது, தென்காசி போகணும். அதனால் வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15. ஒரு 9:45 துணி துவைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா முக்கி வச்சதுனால சும்மா வந்து தப்பி எடுத்தால் போதும், சோப் போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு 10:15 கிளம்பணும், எங்கே கல்யாண வீட்டுக்கு தென்காசிக்கு. ஓகே ரைட். Me and you will be replaced. They won't find a trace of you anywhere or any place. So if you try, you just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You would never see me coming. You gon' die if you try. You just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You would never see me coming. கைஸ், என்னதான் வந்து குளித்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு மறுபடியும் வேர்க்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறது? ரைட், டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்புறேன் கல்யாண வீட்டுக்கு. ஆல்ரெடி வேன் வந்து இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த வேன்லாம் போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ வேனு போயிடுச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், பைக்கில் போகணும், இல்லைனா வந்து பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கிளம்பலாமா? ரைட். மொய் கவர் எடுக்கவே இல்லை. மொய் வச்சாச்சு, சாரி மொய் கவர் எடுத்தாச்சு. இனிமேல் அங்கே கூட வைக்கணும். கிளம்பலாமா? ஓகே. இவன் தான் வந்து மைனர் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளைக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். கொட்டல்புதூர் மைனர் மாப்பிள்ளை. கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி 6:30 மணி ஆக போகுது. தென்காசியை போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட்டுக்கு வந்து அந்த QR கோட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த POS மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து நீங்கள் எந்த ஊர் சொல்கிறீங்களோ அந்த ஊருக்கு டிக்கெட் போட்டதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டோட வந்து ஒரு QR கோடு வருது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அப்படி தான் வந்து போகும்போது, அதாவது எனக்கு தென்காசி வந்து பொட்டல்பூர்லேருந்து 20 ரூபா, உங்களுக்கு சைடில் வந்து அதை காட்டுற பாருங்கள். இதுதான் வந்து நான் ஸ்கேன் பண்ணது. நல்லா இருக்குல்ல? அதுவும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்படி வந்திருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ முடிக்கிறது அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.